துதிக்கிறேன். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 150ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 150ஆம் சங்கீதம், Psalm 150 verse 3, 3வது வசனம். எக்கால துனியோடே அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. எக்கால துனியோடே அவரை துதியுங்கள். Praise him with the sound of the trumpet. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எக்காலத்தை குறித்து பேச சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே ஒரு ஏவுதலை கொடுத்தார். எக்காலத்தை பற்றி சபைக்கு சொல்ல வேண்டும். எக்காலம்னு சொன்னாலே அது ஒரு இசைக்கருவி என்பதை நாம் அறிய வேண்டும். அது மரத்தினாலும் செய்திருக்கலாம், அது உலோகத்தினால் மெட்டல்னாலும் செய்திருக்கலாம். எக்காலம் என்பது சாதாரண ஒரு இசைக்கருவி அல்ல, அது ரொம்ப விசேஷமான ஒரு இசைக்கருவி. அது சும்மா குழல் போலலாம் வளைவாக வளைந்திருக்கும், கொம்பு போல கூட இருக்கும். யூதர்கள் மத்தியிலே, இஸ்ரவேலர் நடுவிலே காணப்பட்ட இசைக்கருவிகளில் மிகவும் சிறப்பான ஒரு கருவி தான் எக்காலம். எந்த ஒரு வைபவத்திலே எக்காலத்தை ஊதினால் அதனுடைய இனிமை விசேஷமாக இருக்கும். எந்த ஒரு வைபவத்திலும் சரிதான், சபையிலும் சரிதான். இஸ்ரவேலர் எக்காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை எப்படி நம்ம துதிக்கணும்னு சொல்றாரு. எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். நமக்கு இப்ப மரத்திலே எக்காலம் வாங்க முடியாது, அது ரொம்ப விலை கூடினது. அடுத்து உலோகத்திலே வாங்க முடியாது, அது வாங்கிட்டாலும் அது கற்றுக்கொண்டாதான் ஊத முடியும். சும்மா கத்துக்கிடாம ஹூன்னு எல்லாம் ஊதுனா சரி வராது. அது நம்ம ஊதுனா காற்று தான் வருமே தவிர இனிமை அந்த சுரம் அல்ல நாதம் வராது. அது கொஞ்சம் தேர்ச்சி அடைந்தவர்கள் தான் எக்காலத்தை கொடுத்தா கூட வாசிக்க முடியும், ஊத முடியும். அதுக்கு தனி பயிற்சி இருக்கிறது, வகுப்பு இருக்கிறது, படிக்கிறோம். நமக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எக்காலம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் அந்த மரத்தினால உள்ள எக்காலம் இல்லாட்டாலும், உலகத்தினால உள்ள எக்காலம் நம்மகிட்ட இல்லாட்டாலும், நமக்கு ஒரு எக்காலம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அது இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. எக்காலம் எல்லாருக்கும் இருக்கிறதா பாருங்க, இருக்கிறதா? எக்காலம் எப்படி ஒய்க்கிறீங்க? இதுக்கு எவர்கிட்டையும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு காசு பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் ஒரு எக்காலத்தை இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு எக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கு. ஆமா, அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க என்பதில் தான் இருக்கு. அன்பானவர்களை, சிலர் ரொம்ப மெதுவா அவங்க சண்டை போடுறது ரொம்ப சவுண்டா சண்டை போடுவாங்க. ஆடுற வேளையில சவுண்டு வெளியே இருக்காது. ராஜாவுக்கு ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், பக்தர்கள் ஆண்டவரை எப்படி துதிக்கிறாங்க? எக்கால துணியோட என்று சொல்ல வேளையில உரத்த சத்தத்தை குறிப்பிடுகிற ஒன்று. உரத்த சத்தம் மட்டுமல்ல, இனிமையான ஒரு குரலும் அதோடு சேர்ந்து வருகிறது. எக்காலம் என்பது கர்பூரன்னு சவுண்டு கொடுக்கிறது அல்ல, இனிமையான ஒரு இசைக்கருவி தான் எக்காலம். Praise him with the sound of the trumpet. ஆண்டவரை எக்கால துணியோட துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் நமக்கு சொல்கிறார். நம்ம எல்லாம் சில நேரங்களில் ஆண்டவரை துதிக்கிறத பார்த்தா என்னவோ போலதான் இருக்கு. இப்பதான் நீங்க புதுசா இறங்கி வந்திருக்கிறீங்க, வெளிநாட்டில இருந்து. கப்பல்ல வந்தீங்களா, ஏரோப்ளைன்ல வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்னு தெரியலையே. ஆராதனை வேளையில சிலரை கவனித்தா அவங்களுக்கு ஒண்ணுமே பேச்சு மூச்சே வருதில்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணலையோ. சில இசைக்கருவிகள் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், பவர் இல்லைன்னா சவுண்டு கேட்காது. ஆனா நமக்கு எக்காலம் இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய வல்லமை இல்லைன்னா இதுவும் சவுண்டு வராது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்தா இந்த எக்காலம் நல்ல சவுண்டா இனிமையாக துணிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம். நீங்க இவ்வளவு பேருக்கு ஆளுக்கு ஒரு எக்காலம் இருக்கு. இவ்வளவு பேர் எக்காலத்தை எடுத்து தொனித்தால் இந்த இடம் அதிரும். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் தொனிக்கும். ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் அதை பயன்படுத்துறது இல்லையே. அது எங்களுக்கு வாசிக்க தெரியாத. நீங்க அந்த எக்காலத்தை சொல்லல, இசைக்கருவியாகிய எக்காலத்தை சொல்லாமல் உங்கள் குரல்ல இங்க ஒரு எக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் பாடல் பாடுற வேளையில கூட ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பாடுகிறோம். உங்களுடைய எக்கால தொனி அதோடு இணைந்து சேர்ந்து வர வேண்டும்.
நாங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? Do you understand how to worship the Lord? With the sound of the trumpet. Hallelujah. நம்ம நாட்டில் உள்ளவங்க சிலர் அப்படி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, பிறகு ஆண்டவர் விடுதலை கொடுத்தவங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தவங்க நல்லா எக்காலத்தொலியோடே ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவர்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள பரிசுத்தவான்கள், அவங்க ஆராதிக்கிறது போல நீங்க ஆராதிக்க முடியாது. அவங்க எல்லாம் ஆராதனை பண்ணுகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க முடியாது, உங்களுக்கு சைக்காது, பொறாமை வந்துருமோ என்னவோ தெரியவில்லை. நீங்க எல்லாம் பூனை பால் குடித்தது போல என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னார். பூனை பால் குடித்தது போல நம்ம ஆண்டவரை ஆராதித்தால் போதாது. ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? எக்கால தொனியோடே மானிடரே வாருங்கள். அப்படி ஒரு பாட்டு இருக்கா? பாட்டு இருக்கு. ராகத்தை மாற்றிட்டனா வேணும்னு தான் மாற்றிட்டு நிற்கிறேன். எக்கால தொனியோடே வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற உங்களுக்கு இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது. நீங்க ஆராதனையில அப்படியே பாவம் போல ஆடாம அசையாம பேர் கிறிஸ்தவங்களை போல ஆவி இல்லாத சரீரம் சத்தது, ஆவியும் இல்லை அனலும் இல்லை. ஆண்டவரே எங்களை காப்பாத்திருக்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கா? எக்கால தொனியோட ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அப்படிதாங்க பைபிள் எழுதியிருக்குது. தாவீது ராஜா கூட கர்த்தருடைய பெட்டி வந்த வேளையில சணலூர் ஏபோத்தை தரித்து கொண்டு எக்கால தனியோடே ஆண்டவரை துதித்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆர்ப்பணித்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்கு கொண்டு வர வேளையில அவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரியுதா? அங்க இருக்கு பாத்தீங்களா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டியை எக்கால தொனியோட கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வந்தார்? ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதுடைய குடும்பத்தார் சந்ததியார் அனைவரும், தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெட்டி எப்படி கொண்டு வந்தாங்க? சத்தமுச்சி காட்டாங்க. நம்ம ஆண்டவர் ஊமசாமி கிடையாது. நம்ம ஆண்டவர் கர்த்தர் முழங்குகிறார், பூமி அஞ்சுவதாக. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கர்த்தருடைய பெட்டியை தாவீது ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து எப்படி கொண்டு வந்திருக்கிறார் பாத்தீங்களா? தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிறதுல அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்ததில் அவ்வளவு சந்தோஷம். அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். ஆண்டவரை ஆராதிக்க நான் வருகிறேன். ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய வீட்டில் நிறைவான சந்தோஷம், நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் பேர் ஆனந்தம் எனக்கு கிடைக்கும். ஒரு சந்தோஷம். பேர் கிறிஸ்தவ சபைகளுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு முகத்தில் போற வழியிலும் சந்தோஷம் இருக்காது, வர வழியிலும் சந்தோஷம் இருக்காது. அப்படிதான் சில மக்கள் இருக்கிறார்கள். நம்ம ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்கிற வேளையில நம்ம சவுண்ட் எப்படி இருக்கும்? எக்கால தொனியோடே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அந்த பிராக்டிஸ் இல்லையோ, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தரணும் போல தெரிகிறது. இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைதியாய் பயபக்தியாய், அது ஒரு பக்கம், அது வேற நேரம். ஆண்டவரை ஆராதிக்கிறது, அவர் சமூகத்தில் களி கூறுகிற ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவ நித்திய தேவ. ஹல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have an experience as such? அதுதாங்க உண்மையான ஆவியின் அனல் உடையவர்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் அப்படி ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆண்டவரே இவங்களை எல்லாரும் காப்பாத்திரப்பா. ஆராதிக்கிறாங்களே ஏசப்பா, காப்பாத்திருங்க. இவங்களெல்லாம் கரை சேர்த்துருங்க. இவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருங்க. இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருங்க. நல்ல வீடு கொடுத்துருங்க. கட்டில் பாயெல்லாம் கொடுத்துருங்க. தலகாணம் எல்லாம் கொடுத்துருங்க. தொழிலெல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க. நீங்க பயந்து பயந்து ரொம்ப கஷ்டப்படாதுங்க. சந்தோஷமா சந்தோஷத்துடன் நித்திய ஆனந்தமாய் கூடி எல்லோரும் ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. அரைகுறையா கால்வாசி மக்கள் தான் அல்லேலியாவே சொல்றது. நானும் பார்த்துட்டேன். ஆவிக்குரிய சபைகளில் பல சபைகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு சிலர் ஒரு சந்தோஷத்தில் அல்லேலியா. ஆண்டவரே எங்களுக்கு பயமா இருக்குது அப்பா. பயம் வேண்டாம், இயேசு உங்களுக்கு துணையா இருக்கிறார். அல்லேலியா சொன்னால் அல்லல் நீங்கும் ஐயா. ஹல்லேலூயா. இப்பதான் நல்லா இருக்கு. இப்படிதான் சொல்லணும். தேவாவியை பெற்றோருடைய ஆராதனையே வித்தியாசம். தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறவர்கள் எக்கால சத்தத்தை உயர்த்தி. டேவிட் and all the house of Israel brought the ark of the Lord with shouting and with the sound of the trumpet. Hallelujah. தாவீதும் அவருடைய மக்கள் இஸ்ரவேலர் அனைவரும் ஆரவாரத்தோடு எக்கால சத்தத்தோடு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவருடைய பெட்டி இங்க இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மட்டும்தான் ஆராதிக்கிறோம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதான் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதனால நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்க வருகிறார்கள். பரிசுத்தவான்கள் வருகிறார்கள். நம்முடைய ஆராதனைக்கு சில வேளைகளில் தாவீது வருகிறார். ஹல்லேலூயா. மோசே வருகிறார். பவுல் அப்போஸ்தலர் வருகிறார். நமக்கு தெரிந்த சில பரிசுத்தவான்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கண்ணு தெரியல, அதனால நீங்க அப்படியே பிதுங்கி போய் இருக்கிறீங்க. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. எக்கால தொனியோடே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நம் மத்தியிலே நமது ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய மகிமையின் மேகத்துக்குள்ளாக நாம் மூடப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை எப்படி கர்த்தருடைய பெட்டியை எக்கால சத்தத்தோடு கொண்டு வந்தாங்க. இன்னும் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா நம்ம எப்படி ஆண்டவரை பணிந்து கொள்ளணும், ஆராதிக்கணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். நிறைய விஷயங்கள் தெரியாமலே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சொல்றேன், 98ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் அங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. With trumpets and sound of horn shout joyfully before the Lord the King. Hallelujah. எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி எழுதி இருக்கு பாத்தீங்களா? சங்கீதக்காரன் பாடலை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்? கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாம் இழந்து போனேன், நஷ்டப்பட்டு போனேன், கஷ்டப்பட்டு போனேன், என் வாழ்க்கை இனி தேறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் வாழ்க்கைய உருப்படாம போச்சு, வீணா போச்சு, மண்ணா போன, செத்தன், தொலைஞ்சேன், அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆர்ப்பரிப்பார். நீங்க எவ்வளவு பாதிப்பு அடைந்திருந்தாலும், எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வாழ்வு ஒடுக்க ஆண்டவர் தமது ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு வைத்திருக்கிறார், புது வாழ்வு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போடு அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் தாங்க. அப்படியா? உங்க சவுண்டு கொஞ்சமா? நீங்க 4 பேரை கூப்பிடுறத நான் கேட்டிருக்கிறேனே, உங்க சவுண்டு. இப்ப நீங்க பாவம் போல ஆண்டவரை ஆராதிக்கிறதுல என்ன இப்படி ஒரு மாதிரி ரொம்ப அமைதி மௌனம் சாதிக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் முன்னால் இருந்தில்ல, மௌன சாமியை வேண்டி வந்தவர்கள், அதனால ஒரு குழப்பம். நம்ம ஆண்டவர் மௌன சாமி இல்லை. நம்ம ஆண்டவருக்கு அவரை ஆர்ப்பரிப்போடு எக்கால சத்தத்தோடு
துதிக்கிறது, ஆராதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்றாங்க சவுண்டை ரொம்ப கூட்டாதுங்க, சவுண்டை காட்டாதுங்க, சத்தம் மூச்சு காட்டாதுங்க, யாராவது கோவிச்சுக்கிடுவாங்க. ஐயையோ, அவங்க எல்லாம் கோவிக்கிறதாக இப்ப நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவரை சத்தம் உயர்த்தி எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கத்தான் ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். அந்த காலத்தில் 10-12 வருஷத்துக்கு முன்ன போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டோம்ல, அது அப்படிதான் எழுதியிருக்கு எங்க பைபிளில். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார், நம்ம சொல்லியாச்சு. ஓ, சபையின் பிரதிநிதியாக நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். கதை முடிஞ்சு போச்சு. இனி நம்ம ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போம், ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்தரிப்போ, அன்பரை உலங்கனிந்தே அளவில்லாத ஜீவனை அளித்தே அற்புத ஜெயமிந்தீரே. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரியுங்கள் பிள்ளைகளே, பெரியோர்களே. பாட்டு தெரியலன்னா கொஞ்சம் கத்துக்கிடுங்க. இட் இஸ் தேர் ஆன் த ஸ்கிரீன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறோம், அதுக்கேற்ற தாளத்தை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு 81ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். Blow the trumpet at the time of new moon, full moon and our solemn feast day. நம்முடைய பண்டிகை நாளில் என்ன செய்யணுமா? எக்காலம் ஊதணுமா. இந்த நாள் பண்டிகை நாள், இது ஒரு பண்டிகை நாள். உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாள் என்பது ஒரு பண்டிகை நாள். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு பண்டிகை நாள் இருக்கிறது. இனி அடுத்த மாசத்தில் பெரிய வெள்ளி உயிர்த்தெழுதல் பண்டிகை நமக்கு வரப்போகிறது. நமக்கு நியமித்திருக்கிற காலத்தில் பண்டிகை நாட்கள் எக்காலம் ஊதணும்னு சொல்றாரு. நான் முதலே சொல்லிட்டேன், மரத்தினாலேயோ இரும்பினாலேயோ உள்ள எக்காலத்தை நீங்க வாங்கினாலும் வாங்க முடியாது, விலை கூடுதல். வாங்கினாலும் ஊத தெரியாது. நமக்கு எக்காலத்தை ஊதலாம். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதிடுவோம். ஊதலாமா? ஊதலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? மாத பிறப்பில் 1ஆம் தேதி காலையில எக்காலத்தை ஊதணும். கேட்டீங்களா? உண்மையிலே சொல்றேன், எழுத்தின்படியே அந்த ட்ரம்பட் மரத்திலேயோ அல்லது உலோகத்திலே உள்ள எக்காலம் வாங்கி கற்றுக்கொண்டு எங்களுக்கு வாசிக்க தெரியும்னா கொண்டு வாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு சான்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் will be given to you. உங்களுக்கு முதல் இடம் கொடுப்போம், எந்த சந்தேகம் இல்லை. அந்த எக்காலம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வாங்க முடியாது, படிக்க வராது, எங்களுக்கு வயதாயிட்டு அல்ல அதுக்குள்ள வயசு இல்லைன்னா உங்க எக்காலத்தை எடுத்து ஊதுங்க. மாத பிறப்பில் 1ஆம் தேதி மாத பிறப்பில், அடுத்து அப்பாயிண்டட் டே நியமித்த காலகட்டத்தில், அடுத்து பண்டிகை நாட்கள்ல நியூ மூன், ஃபுல் மூன் ஆங்கில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. அந்த முழு நிலா நாள் பௌர்ணமி. அடுத்து நமக்கு பண்டிகை நாள், இது ஒரு பண்டிகை நாள். இந்த நாள்ல என்ன செய்யணுமா? எக்காலத்தை ஊதுங்கன்னு ஆண்டவரே சொல்றாருங்க. பைபிள்ல இருக்கு பாத்தீங்களா? எக்காலத்தை ஊதுங்க. ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுவோமா? ஹல்லேலூயா. சும்மா எக்காலத்தினுடைய ஒரு சவுண்டை காட்டுறதுக்கு தான் இப்படி ஊதி காட்டுறேன். சிலர் விசில் அடிப்பாங்க தெரியுமா? ரசிகர்கள், கட்சிக்காரங்க அல்லது சினிமா படத்தில் உள்ள ரசிகர்கள். நான் ஒரு நாள் வயது சென்ற ஒரு அமெரிக்க ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்து முடித்த காலகட்டத்தில் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கல, அப்படியே விசில் அடிக்கிறார் பயங்கரமா. தேவனால் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், வெரி குட் சிங்கர், பியானிஸ்ட், பியானோ வாசிக்கிறார், வாசித்து பாடுவார், நல்ல தேவ மனுஷன். அவருடைய செய்தி பாடல் கேட்கும் பாக்கியத்தை சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் விசில் அடிக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்ப சாவிட்டுல போயிட்டீங்களா? அப்படி இல்லை. நம்ம எக்காலம் துணிக்கிற கேட்டிருக்கிறீங்களா? யாராவது ஜேம்ஸ் பேண்ட்ல இருக்கு பாருங்க கும்பகோணத்துல. அவங்கள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு 50 100 நம்ம கொடுக்கலாம். எக்காலம்னா என்ன, எப்படி வாசிக்கணும், உங்களை யாருக்கா தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க கூட வாசிக்கலாம். ஆமா, உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி தர்றேன். எக்காலம் ஊதுங்கன்னு சொல்றாரு.
நமக்கு அந்த இசைக்கருவி இல்லாட்டாலும் நம்ம எக்காலத்தை ஊதுவோம். ஓ ஹல்லேலூயா. மாத பிறப்புல பண்டிகை நாள்ல எக்காலம் ஊதணும்னு சொல்லி இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் எக்காலம் ஊதல்ல, இனி ஊதிடுவோம். ஹல்லேலூயா. எங்க ஊதலாம்? உங்க வீட்டுல ஊதினாலோ உனக்கு என்னையா கோளாறான்னு கேட்டு சத்தம் போடுவாங்களா? இங்க வாங்க, எக்காலம் ஊதிடுவோம். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க எக்காலம் ஊதுற பற்றி அங்கேயும் இருக்கு பாருங்க. பைபிள்ல நிறைய இடத்துல எக்காலம் ஊதுறத பற்றி எல்லாம் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். தேசத்திலே எக்காலம் ஊதுங்கள். எதுக்கா? blow and gather together, let us go into the fortified cities. எங்க எக்காலம் ஊதி என்ன செய்யணுமா? அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள். அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு நீங்கள் சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். எக்காலம் ஊதுங்கள். எதுக்கா? பாதுகாப்பான பட்டணத்துக்குள்ள சேரதுக்கு எக்காலம் ஊத வேண்டுமா? ஹல்லேலூயா. பாதுகாப்பான பட்டணம், அரணான பட்டணத்துல நம்ம எல்லாம் சேர்க்கப்படும்படிக்கு எக்காலம் ஊத வேண்டும். அநேக ஆவிக்குரிய சபைகள்ல சவுண்ட் சிஸ்டம் வைத்து குழாயெல்லாம் மேல உயரமான இடத்துல கட்டி பாடல் போடுவாங்க. பல இடங்கள்ல போடுறாங்க இப்பொழுதும். எதுக்குன்னா அந்த பகுதியில் வாழும் தேவ ஜனங்கள் எல்லாம் அறிய வேண்டும். ஆராதனை ஆரம்பிக்க போறது, தேவ ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள், அதுக்காக அப்படி செய்து வந்தாங்க. கேட்டீங்களா? இப்ப ஒரு சபையில ஆரம்ப காலத்தில் நான் அறிவேன், நான் பார்த்திருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஆராதனைக்கு முன்னால ட்ரம் இருக்கு பாத்தீங்களா, டும் டும், அதை எடுத்து சபைக்கு வெளியே கொண்டு போய் ரோட்டு ஓரத்தில் போய் டும் 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 அப்படின்னு அடிப்பாங்க. அதை கேட்டு மக்களுக்கு உஷாராயிரும். ஓ, ஆராதனை ஆரம்பிக்க போறோம். பெரிய கோயில்களில ஆலயங்களில மணி அடிக்கிறாங்க, ஆராதனை ஆரம்பிக்க போறது. இஸ்ரவேலிலே அங்க மணி அடிச்சாங்க, அங்க டும் அடிச்சாங்க, எல்லாம் இல்ல. எக்காலத்தை ஊதுங்கோ, அரணான பட்டணத்திலே நாம் சேர்க்கப்படும்படி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்பான பட்டணம். ஆண்டவர் இயேசு நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார், புகலிடம் தருகிறார். இங்க வந்து சேர்றதுக்கு என்ன செய்யணுமா? எக்காலத்தை ஊத சொல்றாருங்க. எங்க ஊதணுமா? தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள். நாம் வாழும் பகுதியில் ஒரு எக்காலம் ஊதுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கோளாறு பிடிச்சிருக்கான்னு கேட்க போறாங்களா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்க பைபிள்ல ஆண்டவரை சேர்ந்தவர்கள் கூட்டி சேர்க்கப்படும்படியாக எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு குழப்படி கேஸ் தான் போல இருக்கு. குழப்படி கேஸ் இல்ல, இது ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு ஒழுங்கு தாங்க. ஆமா, உங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்கிறது அல்லவா, அதுல கூட நீங்க என்ன செய்யலாம்? எக்காலம் ஊதலாம். எக்காலம் வாங்கி ஊதலாம், உங்க எக்காலத்தையும் ஊதலாம். ஹல்லேலூயா. நாம் ஒரு நகரத்திலே சேர்க்கப்பட போகிறோம். அரணான நகரம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம எக்காலம் தேசத்தில் ஊத சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் எக்காலம் ஊதுறீங்க? உங்களுக்கு என்ன வந்து போச்சு? நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பான அமெரிக்கையான நிலையான ஒரு நகரத்துக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதாங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே எக்காலம் பல சந்தர்ப்பங்களில் ஊதப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பாருங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கேயும் எக்காலம் ஊதுறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கா? நிறைய இடத்துல இருந்தாலும் எல்லாவற்றையும் இப்பொழுது சொல்லி காண்பிக்க முடியாது. பாருங்கள், லேவியராகமம் 25:9. அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும்.
பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அது என்னது? On the day of atonement you shall make the trumpet to sound all the land. தேசமெங்கும் பாவ நிவாரண நாளில், நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் நாளில், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நாளில் எக்காலத்தை ஊத சொல்றாரு. ஹல்லேலூயா. எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். என்றைக்கு? பாவ நிவாரண நாளில். உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்களா? அந்த நாளில் என்ன செய்யணுமா? என்ன செய்ய சொல்றாரு? நீங்க அமைதியா சத்தம் ஊச்சி காட்டாம போறவே இழுத்து மூடி தூங்குங்கன்னு இல்ல, எக்காலத்தை தொனிக்கும்படி செய்ய வேண்டும். ஏன் உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன விசேஷம்? எங்க பையனை ஆண்டவர் இயேசு ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய பிள்ளையாகி விட்டான். அவன் பாவத்தை விட்டு விட்டான். ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டான். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. என்ன அங்க பாடல் சவுண்டுக்கு சத்தமாக கேட்கிறது. பாடல், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கிறது. அது என்ன? அங்கே ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். குடியை விட்டு விட்டான், வீடியை விட்டு விட்டான், திருடுகிற பழக்கத்தை விட்டு விட்டான், மனைவி அடிக்கிறதை விட்டு விட்டான். அவனும் பாடுகிறான், அவன் மனைவியும் பாடுகிறாள். ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு சந்தோஷம். நம்ம இதை இத்தனை வருஷம் செய்யல. நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலும் செய்யல, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலும் பண்ணல. ஒரு பாட்டு கூட ஒழுங்கா பாடல. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. புது பாடல் என்ன அவங்க வீட்டில் பாடுறாங்க இன்னைக்கு? என்ன இதோ வந்து கொண்டிருக்கிற இந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு விட்டான், அதுதான் அவனும் அவங்க அம்மாவும் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? உங்களுக்கு உண்டா? அவங்க எல்லாம் என்ன பாடுறாங்க, என்ன விசேஷமோ, அங்க ஏதோ விசேஷமா, அந்த வீட்டில் ஒரு கல்யாணமா, அந்த வீட்டில் ஒரு சடங்கா, அந்த வீட்டில் ஒரு பால் காய்க்கிறாங்களா? டெய்லி தான் பால் காய்க்கிறோமே. அப்படியா? என்ன விசேஷமோ ஒன்றும் தெரியுது இல்லையே. அங்க விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறோம். இந்த துஷ்ட பயலா இருந்தான், குடி போதையில உருண்டு கிடந்தான், ஆண்டவர் பிள்ளை ஆகிவிட்டான். ஹல்லேலூயா. இப்படி எங்கேயாவது பண்டிகை கொண்டாடினாங்களா? எக்காலம் ஊதுனாங்களா? ஒருத்தரும் செய்யல. பைபிள் தெரியாதனால செய்யல. வேதத்தை தெரிஞ்சு விடுங்க, இனிமேல் அப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன அங்க ஆரவாரமா இருக்குது. அவங்க வீட்டுல விசேஷமா, கிறிஸ்துமஸா, உயிர்த்தெழுதல் பண்டிகையா, புது வருஷமா. அங்க ஒரு பையன் ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டானா, ஆண்டவருடைய சேவைக்கு ஒருத்தன் தன்னை அர்ப்பணித்து விட்டானா, அவன் வெளியூருக்கு மிஷனரியா போறானா. ஹல்லேலூயா. பாவ நிவாரண நாளிலே எக்கால சத்தம் தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்தி தருகிறார். அப்படி இல்லைன்னா நான் பத்திரிகையும் படிச்சு கண்டுபிடிக்கல. அவர் வெள்ளக்காரர் சொன்ன பிரசங்கம் இல்லை, சத்தியமா சொல்றேன். அவர் பண்ற பிரசங்கத்திலிருந்து நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்வதில்லை. நான் கேட்டு சந்தோஷப்படுகிறேன், பரவசம் அடைகிறேன். அவர் பண்ண பிரசங்கத்தை பண்ணா ஆவியானவர் துக்கப்படுவார். அது உங்களுக்குரிய செய்தியாக இருக்க முடியாது. அப்படி நான் காப்பி பண்ணுகிற ஆள் கிடையாது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், பாவ நிவாரண நாளில், on the day of atonement you shall make the trumpet to sound all the land. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ரட்சிக்கப்படுற நாளில, ஞான ஸ்நானம் பெற்ற நாளில், ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்ற நாளில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுங்க. எக்காலம் எங்க இருக்கு? அங்க மூலையில இருக்கா? இங்க இருக்கு. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கு, ஊதுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டே. அழகான பாடல்கள் இருக்கிறது. இக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த சத்தத்தை தொனிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது மற்றவர்களுக்கு கேட்கட்டும். ஹல்லேலூயா.
மற்றவங்க கேட்டா என்னதான் நினைப்பாங்க, அவங்க நல்லது நினைப்பாங்க உங்களை பற்றி. உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க இன்னைக்கு என்ன விசேஷம். அப்ப நீங்க சொல்லலாம் எங்க வீட்டுக்காரர் அவர் திருந்திட்டாரு, அதுக்கு தான் இன்னைக்கு இந்த விசேஷம். அல்லேலூயா. சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எக்காலம் எதுக்கு ஊதணும்னு சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எல்லாம் சொல்ல முடியாது, பைபிள் உள்ள எல்லாமே சொல்லிட்டு நான் சரியா நேரத்துக்கு ஆராதனை முடிக்க முடியாது. சில கருத்துக்கள் சில காரியங்களை மட்டும்தான் நான் சொல்லித்தர முடியும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 34ஆம் வசனம் எடுத்து பாருங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எடுத்து படித்தால் அங்கே என்ன இருக்கு? அங்க வசனம் இருக்கு. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தரை தாவீது ராஜா சொல்றாரு, என்ன பண்ணீங்க? ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். யார? சாலமன. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? எக்காலம் ஊதி blow the horn and say long live Solomon. எப்படி? எக்காலத்தை ஊதி சாலமன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். blow the horn and say long live Solomon. Hallelujah. நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்கல்ல, பர்த்டே செலிப்ரேஷன், மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி கேக் எல்லாம் வெட்டி நீங்க தனியா தின்றீங்கல்ல, யாருக்கும் கொடுக்காம, எங்களுக்கு கூட ஒரு பீஸ் கொடுக்காம சாப்பிடுறீங்கல்ல. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒருவன் உயர்த்தப்படுகிற வேளையில எக்காலம் ஊதலாம். ஹல்லேலூயா. உங்க பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டான், அங்க என்னப்பா இன்னும் சவுண்டு கேக்குது, அவங்க பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டானா? பொறாமப்பட்டுருவாங்களா? பொறாமப்பட்டு அவங்க ஆத்துல போய் குளிச்சுட்டு வரட்டும். ஆத்துல தண்ணி இல்லையா, அவருக்கு நான் என்ன செய்யறது? ஆண்டவரத்துல மன்றாடட்டும். வேலை கிடைச்சிட்டான், நல்ல உத்தியோகமா, அப்ப என்ன செய்வோம்? எக்காலம் ஊதலாமா? ஊதலாம். ஹல்லேலூயா. அவங்க வார்டு கவுன்சிலராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த அம்மா வந்திருக்கிறாங்களா? வார்டு கவுன்சிலர் அம்மா. எக்காலம் ஊதுவோமா? அவங்க வரல, அதனால எக்காலத்தை ஊத முடியாது. எக்காலம் ஊதுவோம். ஹல்லேலூயா. நல்ல மார்க் எடுத்து பையன் பாஸ் ஆயிட்டான், பாப்பா பாஸ் ஆயிட்டோம், அம்மா வேலை கிடைச்சிட்டு, எக்காலம் ஊதலாம். சாவினி சொல்லி அவங்க தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க, அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எக்காலம் ஊதி let it be known to the people. மக்களுக்கு தெரியட்டும். ஐயோ, எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு வச்சுதான் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போகுது. நமக்கு என்ன விசேஷம் என்ன காரியம் ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாம போகுது. காரணம் எல்லாம் மூடி கவுத்தி மூடி வைக்கிறோம். ஆண்டவர் ஏசு என்ன சொன்னாரு? விளக்க கொளுத்தி மரக்கால மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல் வையுங்கள், அப்பொழுது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்க மூடி மூடி கவுத்தி வச்சு கவுந்து கடந்து எக்காலத்தை ஊதுறதே கிடையாது. என்னப்பா தம்பி, லிசன் டு மீ நவ. கவனிங்க, எல்லாரும் கவனி. உனக்கெல்லாம் சிரிப்பாதான் தெரியும், உனக்கெல்லாம் ஒரு சிரிப்பு தான் தம்பி. உனக்கு வேதம் தெரியாதனால இதெல்லாம் ஒரு சிரிப்பு. வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம அறிந்து கொள்ளணும். 10 வருஷத்துக்கு பிறகு அந்த அண்ணன், ஆலம்பால் அண்ணன், எசேக்கியா அண்ணன், வேற எத்தனை அண்ணன் உண்டோ உங்களுக்கு? அண்ணனா மாமாவா? மாமான்னு சொல்லணும்னா பொண்ணை கட்டி கொடுப்பாருன்னு சொன்னா எவரையும் மாமான்னு கூப்பிடுங்க. இல்ல உனக்கு தகப்பனுடைய சகோதரியோ அப்படி உறவு முறையில் ரத்த சம்பந்தமான மாமா அத்தை இருந்தா மாமா அத்தை கூப்பிடுங்க. அது இல்லாம வேற யாராவது பொண்ணை கட்டி தாரேன்னு எவனா சொல்லி இருக்கிறான்னா மாமான்னு கூப்பிடுங்க. நான் ஒன்னும் இடையில வரல, எனக்கு பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஆனா அவர் அண்ணன் டிவியில இப்ப சொல்றாரு, நம்ம பாஸ்டர் கூட சொல்லியிருப்பாரு, மறந்து போச்சு. சபையில சொல்றது மறந்து போயிடும் உங்களுக்கு, டிவியில வந்தா உங்களுக்கு நினைப்பு இருக்கும். அன்பானவர்களே, இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற உண்மைகள். கேட்டீங்களா? நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறவர்கள் என்ன செய்யலாம்? எக்காலத்தை ஊத சொல்றாரு. ஹல்லேலூயா. ஊதுவோமா? பக்கத்தில் உள்ளவங்க கோச்சு விடுவாங்களே, அவங்க பொறாமப்படுவாங்களே, எரிச்சல் அடைவாங்களே, ஆத்திரப்படுவாங்களே, ஆவேசப்படுவாங்களே, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமான்னு கேட்கிறேன்.
எப்போதுமே வாய மூடிட்டே இருக்கணுமா? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கணுமா? லைசன்ஸ் வாங்கணுமோ? ஆமாங்க, அதுக்கும் ஒரு லைசன்ஸ் உண்டு, வாங்கணும். நான் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுங்க. இப்போ எக்காலம் ஊதி சாலமனை வாழ்கன்னு வாழ்த்துக்கிறாங்க. எக்காலத்தை ஊதி வாழ்க, காட் பிளஸ் யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹல்லேலூயா. சவுண்டா பாடுங்க. ஜன்னல் எல்லாம் பூட்டிடு, கதவையெல்லாம் அடைச்சு கொடு, மெதுவாக பாடுங்க, மெதுவாக பாடுங்க, சவுண்டு போடாதுங்க. நம்ம பாஸ்டர் சொல்லி தந்தார நீங்க சவுண்டா பாடுனா பிறகு மற்றவங்க கோச்சு விடுவாங்க. இவனுக்கு பிறந்த நாளா, அவளுக்கு பிறந்த நாளா, அப்படியா? அதெல்லாம் யாரை பற்றியும் கவலைப்படல. நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாதான் எக்காலம் ஊதுகிறது. ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுற எதுக்கு? நம்ம எல்லாம் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி தான் எக்காலம் ஊதுறது. அது தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன அது புரியுதா? இதனால யார் மகிமைப்பட போகிறா? ஆண்டவர் மகிமைப்பட இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமன் ராஜா வாழ்க. அடுத்து 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 14ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 11:14ஆம் வசனம். அங்கே என்ன இருக்கிறது? இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையில் நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஒரு பொம்புள்ள, அரக்கி பொம்புள்ளுக்கு பேரு தான் அத்தாலியாள். அவ பயங்கரமான அரக்கி. அகசியாவின் தாய் அத்தாலியாள். ராஜகுமாரர்களை கொன்று போட்டவள், துரோகி, கொலகாரி, அரக்கி. ஆனா இங்க ஆசாரியன் யோய்தா அங்க ஒரு பையனை ஒழிச்சு வச்சு ராஜாவாக்குறாங்க. அந்த ராஜா பேரு யோவாஸ். யோவாசை ராஜாவாக்குகிறார்கள். கேட்டீங்களா? யோவாசை ராஜாவாக்குறவளையில 7 வயது. ராஜாவாக்குறவளையில எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் யோவாஸ் ஒரு சிறிய பையன், இவன் இப்பொழுது ராஜாவாக்கப்படுகிறான். எக்காலம் ஊதுகிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமான நேரத்தில் நம்ம எக்காலத்தை எடுத்து ஊதலாம். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? எக்காலம் ஊதலாமா? ஊதுவீங்களா? சந்தோஷமான நேரத்தில் எக்காலம் ஊதுற பழக்கம் உண்டா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. எப்படி ஒரு சந்தோஷமான நேரத்தில் எக்காலம் ஊதுகிறார்கள். நம்ம எக்காலம் எங்க இருக்கு? உங்கள்கிட்ட பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்களா? எனக்கு நினைவு வருகிறது, என்னுடைய தகப்பன் பல நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப ஆராதனையில கூட இசைக்கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு இசைக்கருவி வாசிக்க தெரிஞ்சா இசைக்கருவியை வாசித்து மகிமைப்படுத்துங்கள். ஒரு இசைக்கருவி இல்லைன்னா இந்த வீணை இருக்கிறது பாருங்கள், 10 நரம்பு வீணை, இதை கொஞ்சம் உபயோகிங்கள். எக்காலத்தை ஊத விட்டு தவறி விடாதீர்கள். எக்காலம் எங்கே இருக்கிறது? இதுக்கு பேர் தான் எக்காலம். புரியுதா? இதுக்கு பேரு 10 நரம்பு வீணை. எக்கால சத்தம் வானில் கொண்டிடவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்னால சொல்லித்தரேன் எக்காலம் யாரெல்லாம் ஊதுறாங்க, என்ன நடக்க போகுது பாருங்க. சொல்லி முடிஞ்ச உடனே பரவசமாகி விடுவீர்கள். உங்களில் சிலர் மர்வமாகுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மர்வமாக்க போகிறார். எக்காலம் இப்ப சந்தோஷமான நேரத்தில் சின்ன பையனை ராஜாவாக்குறாங்க, எக்காலம் ஊதுறாங்க. அந்த அறைக்கு அவளுக்கு செத்தா, அவ வஸ்திரத்தை கிழிச்சா, தொலைஞ்சா, போ, அவன் பொல்லாத சரி, அவளுக்கு வஸ்திரம் கிழியும் நேரம் நெருங்கிட்டு. எக்காலம் துணிக்கிற வேளையில துஷ்டர்கள், துரோகிகள், கயவர்கள், கொலைகாரர்கள் அவங்க வஸ்திரத்தை கிழிக்க வேண்டியதாங்க. வேற நான் என்ன செய்ய முடியும்? நான் போய் சட்டையை கிழிக்கிறேன். அவளே அவளுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டாள். துரோகம் துரோகம்னு தான் அவ சொல்றான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இவங்க துரோகங்க, துரோகம். இவங்க பண்றதெல்லாம் துரோகம். நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையாங்க. அப்பா, ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவரை துதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா.
சந்தோஷப்பட்டு எக்காலத்தை ஊதுனாங்க. All the people of the land were rejoicing and blowing the trumpet. அத்தாலியா tore her dress. அத்தாலியா வஸ்திரத்தை கிழிச்சுட்டான். அது அவளுக்கு தலையெழுத்து. மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சந்தோஷமான நேரம். ஹல்லேலூயா. ஆமா. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்தீங்கன்னா, எருசலேமின் அலங்கத்தை நெகேமியா கெட்ட முன் வந்திருக்கிறார். அர்த்தசஸ்ரா ராஜாவிடத்திலிருந்து அனுமதி பெற்று இல்லையா? அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்படக்கூடாது என்பதற்காக சில கயவர்கள் சில சதி வேலைகளை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை முறியடிக்கும்படியாக நல்ல ஆலோசனையை நெகேமியா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருந்தார். அது நிமித்தம் அவர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? 4:18 இருக்கு. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். அது எதுக்குன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. When the trumpet sounds, the one who sounded the trumpet was beside me. எக்காலம் ஊதுகிறவன் அவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறான். அவரவர் கட்டுகிறவர்கள் தங்கள் பட்டயத்தை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனா எக்காலம் ஊதுறவன் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறான்? நெகேமியா பக்கத்தில் இருக்கிறான். எக்காலம் ஊதுறவன் என் பக்கத்தில் வா. கமான். எக்காலம் ஊதுறவன் என் பக்கத்தில் வா. அவன் என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு விஷயம் இருக்கு, சொல்லித்தரேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம், உற்சாகப்படக்கூடிய காரியம். 20ஆம் வசனத்தில் இருக்கு. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். Wherever you hear the sound of the trumpet, rally to us. Hallelujah. Our God will fight for us. இதே போல ஒரு சம்பவம் பல சம்பவங்கள் எனக்கு தெரியும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஊர்கலவரமோ மதக்கலவரமோ பிரச்சனை ஏதாவது ஏற்படுமானால் உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? மணி அடிப்பாங்க. கோயில் மணி அடிச்சிருவாங்க. கோயில் மணி அடித்த உடனே அந்த பங்கை சார்ந்தவர்கள், அந்த சபையை சார்ந்த எல்லாரும் கூடிடுவாங்க. எல்லாரும் ஒன்று கூடி திரண்டு விடுவார்கள். அவர்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. அவர்களிடத்தில் யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவர்களை நெருங்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு, ஒரு நிலைமை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார்கள். சமீப காலத்தில் கடந்த ஆண்டில் கூடங்குளத்தில் உள்ள அணுமில பிரச்சனையில கூட அங்க இருந்த ஒரு ஆலயத்தில் மக்கள் எல்லாம் கூடி மணி அடித்து எல்லாரும் கூடிட்டாங்க. கூடி பிறகு யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள யாரும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதபடி எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. அப்படி பல இடங்களில் செய்கிறார்கள். நம்ம அப்படி செய்கிறவர்கள் அல்ல. ஆனா நெகேமியா அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த அலங்கத்தை கட்டுகிறவர்கள் அவரவர் இடுப்பிலே பட்டயத்தை வைத்துக் கொள்கிறார்கள். எக்காலம் ஊதுறவன் என் பக்கத்தில் இருக்கணும். எக்காலத்தை ஊதுற சத்தத்தை கேட்டா நீங்க எங்க இருந்தாலும் ஒன்று கூடி வந்து விடுங்கள். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுற வேளையில என்ன செய்யணும்? அதுக்கு முன்னோடியாக தலைமை தாங்குற ஒரு பக்கத்தில் வந்துடணும். எக்காலம் ஊதி ஆயிற்று, ஏதோ நடக்க போகிறது, நம்ம கம்பியை நீட்டிடுவோம், ஓடிடுவோம். போலீஸ் லத்தி சார்ஜுக்கு முன்னால ஒரு விசில் கொடுப்பாங்க. நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும், கேட்டிருக்காம இருந்தா நீங்க அப்படிப்பட்ட இடத்துல நிக்காதுங்க. ஒரு லாங் விசில் கொடுத்ததும் லத்தி சார்ஜ் அல்ல டியர் கேஸ், கண்ணீர் புகை, இல்லைன்னா ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து விசில் கேட்டீங்களா? ஒன்றும் இல்லாம சும்மா இருக்கிறவங்க, அமைதியா இருக்கிறவங்க எல்லாரும் லத்தி சார்ஜ், கண்ணீர் புகை, துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது. ஒரு சிக்னல், ஒரு விசில், லாங் விசில். இது போல இங்க பழைய ஏற்பாட்டுல இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு இடையூறு யாரும் பண்ணாம இருக்கிறதுக்கு நெகேமியாவுக்கு பக்கத்துல எக்காலம் ஊதுற ஆள் இருக்கிறார். எக்காலம் ஊதுற ஆளு நம்ம பக்கத்துல வரலாம். யாரெல்லாம் எக்காலம் ஊதுறது தெரியும்? எக்காலம் ஊதுறதுன்னா அர்த்தம் தெரியுதா? ஆண்டவரை துதிக்கிறவர்கள், ஆண்டவரை உயர்த்துகிறவர்கள், அதுதான் இன்னொரு அர்த்தம். எக்காலம் ஊதுகிறவர்கள் என்னண்டையிலே நிற்க கடவர்கள். சவுண்டு கேட்டா வந்துடணும். ஹல்லேலூயா. அப்படிதான் திருச்சபை மக்கள் இருக்க வேண்டும். அதுதான் முறை. அங்கெல்லாம் நம்ம இப்ப போகக்கூடாது. அங்க பிரச்சனை வந்துருமா, நம்ம ஒதுங்கி போயிடுவோம்.
நம்ம எல்லாம் இந்த நேரம் போகக்கூடாது, எல்லாம் சுமூகம் ஆன பிறகு நம்ம போகலாம். இங்க ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னா துப்பாக்கி ஏந்திய அந்த மிலிட்டரி மேன், அந்த செக்யூரிட்டி கார்டு அவனை வைக்கல, எக்காலம் ஊதுறவனை தான் அவர் வச்சிருந்திருக்கிறார். அந்த சத்தம் கேட்டா எங்க இருந்தாலும் உடனே வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டையை எடுத்து இரும்பை எடுத்து தடி எடுத்து எல்லாரும் மண்டையை உடைச்சிருவோம்னா இல்ல, நீங்க வந்துருங்க, ஒன்று கூடியிருங்க. என்ன செய்யலாம்? என்ன நடக்க போறது? நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. Our God will fight for us. அதுதான் உண்மை. கேட்டீங்களா? எக்கால சத்தம் ஊதுனது என்ன செய்திடணும்? எல்லாரும் ஒன்று கூடி விட வேண்டும். தேவ ஜனங்கள் ஒன்று கூடி விட வேண்டும். அங்க எக்கால சத்தம் இங்கே தொனிக்கிறது. கரிக்குளத்தில் எக்கால சத்தம் தொனிக்கிறது. அப்படியா? நம்ம எல்லாரும் ஒன்று கூடி விடுவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பி, ஒரு அரிவாள், ஒரு சைக்கிள் செயின், கட்ட தடியெல்லாம் கொண்டு வாருங்க, வர எல்லாருக்கும் மண்டையை உடைச்சிடுவோம். அப்படி எந்த பேச்சும் இல்லவே இல்லை. அதற்கு இங்க இடமில்லை. எல்லாரும் வந்து கூடியிருங்க. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் நடந்திருக்கு. அப்படி கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையின் வழியாக எங்களை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஸ்தாபன சபையிலிருந்து என்னுடைய தகப்பனார் வெளியே வந்த பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த ஊரில் உள்ளவர்கள் தலை பறக்கும், உங்களுடைய தலையை வெட்டி வீழ்த்தி விடுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஒன்று கூடி கர்த்தரை துதித்தோம். தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவங்கள நாங்கள் கட்டையாலே இரும்பாலே ஆயுதங்களினால தாக்கல்ல, எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அறிவாளும் கட்டையும் கத்தியும் கொண்டு வந்தவர்கள் அலறி அடித்து ஓடிவிட்டார்கள். When I blew the whistle, when I blew it in a long turn, the enemies ran away. Hallelujah. Do you follow me? உங்களுக்கு புரியுதா? விசில் வந்து ஆடிய இடத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். It was nothing but a police whistle. அது ஒரு போலீஸ் விசில், லாங் விசில். ஆண்டவர் நீளமா அடிக்க சொன்னாரு. விசில் அடித்ததும் விரோதிகள் அலறி ஓடிவிட்டார்கள். கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒன்று செய்வோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிற பணியிலே நாம் இருக்கிறோம். நம்ம தற்பாதுகாப்புக்கு ஆவியின் பட்டயத்தை நம்மில் வைத்துக் கொள்வோம். ஆவியின் பட்டயம், இதுதான் ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. இதை நம்ம வச்சுக்கிடணும். அடுத்து எக்கால சத்தம் தொனிக்கிற கேட்டதும் வந்து கூடிவிட வேண்டும். திருப்பி சொல்ற ஆயுதம் எல்லாம் கொண்டு வேண்டாம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எக்காலம் ஊதுறவன் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நின்னுக்க, நீ ஊது சொன்னதும் come on do it. blow the trumpet. எக்காலம் ஊதுன்னு சொன்னதும் ஊதுவான். அவன் ஊத தெரிஞ்சவன். சும்மா எல்லாரையும் கொண்டு வச்சுட்டு இருந்தா கதைக்காகாது. எக்காலம் ஊதுவவன் தான் நம்ம பக்கத்தில் இருப்பான். அதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்தது என்று நம்புகிறேன். புரிந்தவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, எக்காலம் ஊத சொல்றாரு. அது எதுக்குன்னு பார்ப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சியோன் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே எக்காலம் ஊத சொல்கிறார். இங்க எக்காலம் எதுக்கு ஊத சொல்றாரு? இட் இஸ் ஃபார் எ வார்னிங் டு த பீப்புள் ஆஃப் காட். தேவ ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக இங்கே எக்காலம் ஊத சொல்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்பட கடவர்கள். எதுக்கு இங்கே எக்காலம் ஊத சொல்றாரு தெரியுதா? சியோனிலே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலே தேவ ஜனங்களுக்காக எக்காலம் ஊதும்படியா சொல்கிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. Blow the trumpet in Zion. The day of the Lord is coming, for it is at hand. Hallelujah. இது எதுக்கு எக்காலம் ஊதணுமா? இது ஒரு எச்சரிப்புக்காக எக்காலம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் அறியேன், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம்
நடந்த காலகட்டத்தில் சகரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த 9 மணி பகல 12 மணி ராத்திரி 9 மணிக்கெல்லாம் சகரம் முன்னால் ஊதுறது. திடீரென்று சகரம் தொனிக்கும். அந்த நேரத்தில் எல்லா வீடுகளிலும் எல்லா ஃபேக்டரியிலும் ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு ஆஃப் பண்ணணும். அப்படி அவங்க நம்ம ஆஃப் பண்ண தவறி விட்டால் டிரான்ஸ்ஃபார்மரில் மெயின் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஒரு லைட் எரியாது. யுத்தம் மும்முற நேரத்தில் எச்சரிப்பாக லைட்ஸ் ஆஃப், லைட் எல்லாம் அணைக்கப்பட்டது. இப்போ நமக்கு பவர் ஷார்டேஜினால கரண்ட் இல்லாம ஆகி லைட் எல்லாம் அணைஞ்சு போகுது. யுத்த காலத்தில் அப்படி ஒரு எச்சரிப்புக்காக அப்படி பண்ணாங்க. இப்ப சொல்றேன், இங்க சீயோனிலே எதற்கு எக்காலம் ஊத சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாள் கிட்டி சேர்கிறது, தேவ ஜனங்களுக்கு எச்சரிப்பை சொல்லு, அலட்சியமாயிராதுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், இன்று போல் நாளை, நாளை போல் மறுநாள் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்காதுங்க. ஆண்டவருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு முடிவு மிக சமீபம். இந்த எச்சரிப்பை எக்காலம் ஊதி தெரிவியுங்கள். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நடக்காது, நீங்க நினைக்கிறது போல அல்ல. அன்பானவர்களே, இனி வர வர நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். எதுக்கு சீயோனில் எக்காலம் எதுக்கு ஊதணுமா? இப்ப சீயோனில் இப்ப எதுக்கு எக்காலம் ஊதணும்? எக்காலம் எதுக்குன்னா, ஆண்டவருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது, இந்த உலகத்துக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை எக்காலம் ஊதி தெரிவியுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவசியமா? எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் இப்படியே நாளைக்கு நாளை போல். ஆண்டவர் சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். பெண் கொண்டும் கண் கொடுத்தும் இருந்தார்கள், ஜலப்பிரளயம் அவர்களை வாரிக்கொள்ளும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாது இருந்தார்கள். சியோனிலே தேவ சபையிலே இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறதா? யான் அறியேன் பராபரனே. எச்சரிப்பின் சத்தம் ஒன்று சொல்லாதுங்க, எங்களை பயமுறுத்தாதுங்க, எங்களுக்கு பயமா இருக்குது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகை நாள், இந்த உலகத்தின் முடிவு காலம் மிக சமீபம். நாம் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதாங்க எக்காலத்தை ஊத சொல்கிறாரு. நம்ம சொல்லிட்டா நம்ம பொல்லாதவா ஆயிடுறோமா? ஆண்டவர் சொன்னதை நம்ம சொல்லிடுவோம். நியாய தீர்ப்பு மிக சமீபம், உலகத்துக்கு முடிவு சமீபம், ஆண்டோட வருகையினால் கிட்டி சேர்ந்திருக்கிறது. அதை எப்படி சொல்லணுமா? மெதுவா அற வீட்டுல இருட்டே இருந்து சொல்லணும் இல்ல, எக்காலத்தை சீயோனிலே ஊதுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு எக்காலம் ஊத சொல்றாரு. அதே யோவேல் 2:15-16 படிச்சு பாருங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அடுத்து இந்த சபையிலே எக்காலம் எதுக்கு ஊதணுமா? சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எக்காலம் ஊதுறது எதுக்கு? இப்ப எக்காலம் ஊதுகிறதோ என்ன தெரியலையே, என்ன விஷயம் தெரியலையே. இந்த ஆல் இந்தியா ரேடியோவில் வயலின் இசை ஒரு மாதிரி சவுண்டு, அந்த சவுண்டை கேட்டாலே புரிஞ்சுக்கிடணும், ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான ஆள் யாரோ செத்துட்டாங்க அல்லது யாரோ கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த சவுண்டு வரும். கேட்டீங்களா? தேவ சபையில சீயோனில் முதலாவது எக்காலம் ஊதுறது எதுக்குன்னா, ஜனங்களை எச்சரிக்கிறதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, அனல் மூட்டுவதற்கு, ஆண்டவருடைய நாள் மிக சமீபம் என்று சொல்வதற்கு. இரண்டாவது, சீயோனிலே எக்காலம் எதுக்கு ஊதணும்? எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்கா? எதுக்கு எக்காலம் ஊதணும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறதுக்கு. ஆமா, சபையை கூட்டுவதற்கு, சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு எக்காலத்தை ஊத சொல்லுகிறார். தீர்க்கதரிசி யோவேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதுகிறது. நீங்க வர்றீங்களா உபவாச ஜெபத்துக்கு? இந்த வாரம் யாரெல்லாம் வந்தீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை இருந்துன்னா நான் உங்களை சொல்லல. வேலை இல்லையா, தொழில் இல்லையா, பள்ளிக்கூடம் இல்லையா, வந்தீங்களா?
பள்ளிக்கூடம் இருந்ததா? பள்ளிக்கூடம் லீவ் இருந்தா கூட படுத்து தூங்கிடுவீங்க. காலேஜ் லீவா இருந்தா கூட நீங்க கடத்தலுக்கு போயிருவீங்க. I know who you are. You don't need to explain to me. You are such a good person. அவ்வளவு ரொம்ப தங்கமானவங்க. சீயோன்ல எக்காலமே எதுக்கு உள்ள சொல்லப்பட்டிருக்கு? எதுக்கு? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க, சபையை கூட்டுங்க, ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. குழந்தை குட்டிகளை எல்லாம் கூட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காலமே எதுக்கு உதவுது? சபையை கூட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை கூட்டுங்க. எக்காலம் ஊதுறது எதுக்கு? சபையின் மக்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. எதுக்கு கூப்பிடுறாரோ? எதுக்கு கூப்பிடுறாரோ? நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் வழிகளை விட்டு, பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். அதுக்கு தான் இப்ப எக்காலம் சபையில இங்க துணிக்கிறது. இந்த என்ன ரொம்ப கத்துறாரு. மெதுவா சொன்னா எங்களுக்கு புரியாதா? மெதுவா சொன்னா எல்லாருக்கும் கேட்காது. சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்தி தான் சொல்லணும்னு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உத்தரவிட்டிருக்கிறார். எடுங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். இத பாருங்க, சொல்றேன். அம்மா, blow the trumpet in Zion, consecrate your fast, call a sacred assembly, gather the people, sanctify the assembly. யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னது. அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசிட்ட என்ன சொல்றாரம்மா? கவனிக்கிறீங்களே? ஏசாயா 58ஆம் அதிகாரம். அங்க என்ன சொல்றாரு? 1ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கத்து கத்துன்னு கத்துறாரு. என்னையா இவங்க எல்லாம் கத்துறாங்க அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு நம்ம போட்டு பாடாப்படுத்துறாங்க. ஒன்னும் யாரையும் பாடாப்படுத்தல. இப்படிதான் சொல்றாரு. ஏசாயா 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. பிரதர், நீங்க ஏன் ஆராதனைக்கு வரவில்லை? உங்களை காணல. நாங்கள் வீட்டிலேயே ஆராதித்தோம், நாங்கள் வீட்டிலேயே இருந்து ஜெபம் பண்ணினோம். நீங்க ரொம்ப பலமா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப சத்தத்தை உயர்த்தி எங்களை பார்த்து பார்த்து பேசுறீங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏதாவது I think you are not there for any kind of change in life. உன் வாழ்க்கையில எந்த மாறுதலை நீ விரும்பாதவன். You take everything in a wrong way, wrong sense. உனக்கு எந்த திருத்தமும் எந்த எண்ணமும் இல்லை, நல்ல எண்ணம் இல்லை. நீ எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்பி உன்னை எச்சரிக்க சொல்கிறார். சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சத்தமா சொல்றாரு, மெதுவா சொல்லுன்னு சொல்லல. Lift up your voice like a trumpet. சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்கிறார். இந்த சபை நல்லா தான் இருக்கு, ஆராதனை நல்லா இருக்குது, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப முன்னால போல இடமும் விஸ்தாரமான இடமா நல்ல வசதியா இருக்கிறது, எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இவர் போடுற சத்தம் தாங்க ரொம்ப கடுமையா இருக்கு. அவர் சொல்ற எச்சரிப்பு தான் ரொம்ப பயமா இருக்குது. இந்த சபைக்கு வந்தாலே சில வேளையில பயமா இருக்குது. ஏன், எதுக்கு பயமா இருக்குது? இங்க பாம்பு வருதோ, பாம்பு என்ன கொத்தி போடுன்னு சொன்னா? உங்க தலையில வானத்திலிருந்து அக்கினி இறங்க போன்னு சொன்னா? இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரியும். என்ன ஒரு பாவத்தை எல்லாம் சொல்றாரு, மீறுதல் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்ன சபை? அப்படி உனக்கு ஆண்டவரை பற்றியும் தெரியாது, ஆண்டவருடைய வழிநடத்தலும் தெரியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி கொண்டு சொல்றது படிச்சியா? உனக்கு பைபிள்ல இருக்கா? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி அவர்களுடைய மீறுதலையும் அவர்கள் பாவங்களையும் தெரிவி. சினிமா பார்க்கிறத விடுன்னு சொல்லு, பீடி குடிக்கிறத நிறுத்துன்னு சொல்லு, திருடுகிறத விட்டுன்னு சொல்றாரு, தவறான வாழ்க்கையை விட்டுன்னு சொல்றாரு. மீதி எல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த வசனத்தை அவர் படிச்சுக்கிட்டு அப்படி அமைதியா ஜென்ரலா சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும்னு சொல்லல, இப்படிதான் சொல்றாரு. அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னா நீ கரெக்ட் பண்ணிக்க. கரெக்ட் லைஃப் டுடே.
ஒழுங்கீனத்தை விடு, உன்னுடைய சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்காக ஒரு சத்தம் போட்டு சொல்ல சொன்னாரு? எதுக்காக? உங்க காதை அடைக்கிறதுக்காகவா? நீங்க செவி கொடாமல் போகிறதுக்காகவா? இல்ல, செவி கொடுத்து திருந்தி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்குத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அதுதான் அதுக்கு ரகசியம். மெதுவா சொல்லுங்களா? நீங்க கொஞ்சம் மெதுவா சொல்லுங்களா, எங்களுக்கு புரியுமே. நான் மெதுவா சொல்லட்டுமா? அன்றைக்கு ஒரு சார் சொன்னார், நான் நோகாம அடிப்பேன், நீ ஓயாம அழணும். அப்படி செய்வோமா? அப்படி செய்துடுவோம். நீங்க பிரதர், நீங்க இனிமேல் உங்க மனைவி அடிக்காதுங்கன்னு நீங்க நல்ல பிரதர்ல நீங்க திருந்திட்டீங்களா? பைபிள் அப்படி எனக்கு நான் படிக்கல. தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் அப்படி பயன்படுத்தல. பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதெல்லாம் டிவியில அவங்க எல்லாம் பேசலையே. டிவியில அவங்க அப்படி எல்லாம் பேசினாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லாம போயிரும், வசூல் இல்லாம போயிரும். அவங்க சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஏஞ்சல் டிவியில பல சந்தர்ப்பங்களில் சாது சுந்தர் செல்வராஜ் என்கிற தேவ மனுஷன் சில முகாம்களில் பேசுறவங்கள நீங்க பார்த்திருந்தா புரிவீங்க. எப்படி பேசுறாரு? அக்கினி நெருப்பாக பொறிஞ்சு கொட்டுறாரு. அவருக்கு அங்கி பறக்குது, அவருக்கு தலைமுடி பறக்குது, அவருக்கு தாடி பறக்குது. கவனிச்சிருக்கிறீங்களா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அப்படிதான் பேசி நிற்கிறாரா? அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. தேவ ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்றதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதுதான் முறை. அது நீங்க சொல்ற போல ஆண்டவர் சொன்னா பார்த்துக்கிடுவோம். அப்படி இத்தனை வருஷத்துல ஆண்டவர் சொல்லல. கோராசீனே உனக்கு ஐயோ, பெசாயிதாவே உனக்கு ஐயோ, தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டது போல உன்னிடத்தில் செய்யப்படவில்லை. ஆண்டவர் எச்சரிப்பை சொல்லிக்கொண்டே வருகிறார். நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ. சொன்னாரா? சொல்லலையா? வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயர்களே ஐயோ, நியாய சாஸ்திரிகளே பையோ. பையோ ஐயோவா? ஆண்டவருடைய போதகமானாலும் அப்போஸ்தலருடைய பிரசங்கமானாலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சொன்னதானாலும் இப்படிதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்போ உள்ள புதிய அணுகுமுறை, நியூ அப்ரோச், வெஸ்டர்ன் ஸ்டைல், மேற்கத்திய நாகரிகம் இறங்கி இருக்கிறது. பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல், அந்த பாட்டு அப்படி பாடலாம். அது கரெக்ட் தான், அதுல தப்பு ஒன்றும் இல்லை. அது கரெக்டான ராகம் நன்றாக இருக்கிறது, அது அப்படி பாடலாம், தப்பு இல்லை. கேட்டீங்களா? ஆயத்தப்படு இல்லை என்றால், இல்லை என்றால், இல்லை என்றால், ஆயத்தப்படு இல்லை என்றால் அழிவு சமீபம். எச்சரிப்புன்னு சொல்ற வேளையில அது கொஞ்சம் உரத்த சத்தமா தான் சொல்லணும், மெதுவா சொல்லணும்னு பைபிள ஒரு இடத்துல நான் படிக்கல. நான் என்னட்டையும் ஆண்டவர் அப்படி சொல்லல. என்ன அவர் பயங்காட்டுறாரு? தம்பி பயங்காட்டல. நரகம் மகா பயங்கரம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. உனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதா? எத்தனை பேரோ செத்து போயிட்டாங்க. ஆமா, பாவத்தில் செத்து போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு மீறுதலையும் எச்சரிப்பையும் சொல்லுகிறார். பாவத்தையும் எச்சரித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்கன்னு நம்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிட்டீங்கன்னா 7 ஆசாரியர்களிடத்துல 7 கொம்பு எக்காலங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது எதுக்கா? எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு முன்னால எக்காலம் ஊதுறது அப்பொழுது ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் முழுவதிலும் எக்காலம் ஊதினவர்கள் ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். புதிய ஏற்பாட்டில் எக்காலம் யாரெல்லாம் ஊதலாம்? ஆசாரியர்கள் மட்டும் ஊதலாமா? எல்லாரும் ஊதலாமா? யாருடைய எல்லாம் எக்காலம் இருக்கோ அவங்க எல்லாம் ஊத சொல்ற நேரத்தில் ஊதலாம். கேட்டீங்களா? அன்று 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலங்களை பிடித்திருந்தார்கள். எரிகோ பட்டணத்தை சுத்தி வாரதுக்கு ஆண்டவர் சொன்னார். சொன்ன வேளையில அவங்க 7 நாள் அமைதியா சுத்தி வந்தாங்க. 7 priests shall bear 7 trumpets.
seventh day, 7வது நாள்ல the priest shall blow the trumpet. 7ஆம் நாளில 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதினார்கள். ஜனங்களிடத்தில் யோசுவா ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ல when the priest blew the trumpets, Joshua said to the people, shout, for the Lord has given you the city. Hallelujah. எரியோ பட்டணம் பிடிக்கப்படுவதற்கு முன்னால ஆண்டவர் ஒரு ஐடியா சொல்றார் யோசுவாவுக்கு. 7 கொம்பு எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்களை கொண்டு வா. அவங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு எக்காலம் கொடுத்தாச்சு. அவங்க 7 நாள் எக்காலத்தை முடிச்சு விட்டு நடந்தாங்க. 7வது நாள் 7 தடவை சுத்தினாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னார், எக்காலம் ஊத சொல்லு. எக்காலத்தை ஊதி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ பட்டணத்தை தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். ஹல்லேலூயா. இது யார் செய்யணுமா? ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. எக்காலம் ஊதுறதுக்கு ஆண்டவர் ஆசாரியர்களை இங்கே நியமிக்க சொல்லுகிறார். அவங்க 7 பேரும் 7வது நாள் ஆண்டவர் ஊத சொன்ன வேளையில யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொன்னார். அவங்க எக்காலம் ஊதின வேளையில ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ பட்டணத்தின் மதில் விழுந்தது. பட்டணம் பிடிபட்டது. ஹல்லேலூயா. ஒரு பட்டணம் பிடிபடணும்னா என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதணும். டெய்லியில ஆண்டவர் சொல்ற வேளையில எக்காலத்தை ஊதணும். ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. அது முடியுமா? முடியும். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுறவர்கள நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிப்போடே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்கு அதெல்லாம் வராத. சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எக்காலத்தை ஆசாரியர்கள் ஊதுவார்கள், நீங்க ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? தேவன் பட்டணத்தை நமக்கு தந்து விடுவார். புளியம்பேட்டையை தந்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த எல்லைப்பகுதி ஜனங்களை கர்த்தர் நமக்கு தந்து சொந்தமாக தெரிந்து கொள்வார். ஆமா, ஐயோ அங்கெல்லாம் உள்ள போக முடியாதுங்க, அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க நம்ம சாப்பிட்டுருவாங்க, குழம்பு வச்சு தின்னு விடுவாங்க. நோ, ஆண்டவர் பட்டணத்தை ஒப்பு கொடுப்பார். என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள் சுகமாக படுத்து தூங்க வேண்டும். அப்படியா? ஆசாரியர்கள் எக்காலத்தை எடுத்து ஊதுங்கோ. சொன்ன நேரத்தில் ஊதணும். ஜனங்கள் என்ன செய்யணும்? சபையாரு தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க? ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பட்டணத்தை தந்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்டணத்தை கொடுத்து விடுவார். எக்காலம் இப்ப யார் ஊதணும்? ஆசாரியர்கள் 7 பேர் கொம்பு எக்காலம் அவங்க ஊதட்டும். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. அப்ப புதிய பாட்டில் நம்ம என்ன செய்திடலாம்? நம்ம ஒரு காரியம் செய்வோம். புதிய பாட்டில் கிதியோனின் சேனையை கொண்டு வந்துருவோம். புதிய பாட்டுக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனம் படிக்கிற வேளையில நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 300 பேர் கிதியோனுடைய சேனையிலே சேர்க்கப்படுகிறார்கள். He put a trumpet into every man's hand. ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு எக்காலம் கொடுத்துட்டு 3 பட்டாலியன், ஒவ்வொரு பட்டாலியன்ல 100 பேர் 3ஆக பிரிச்சாச்சு. அவர் சொல்றார், கிதியோன் சொன்னாரு, நான் எக்காலத்தை துணிக்கிற வேளையில நீங்கள் என்ன செய்யணும்? எக்காலத்தை துணிக்க வேணும். When I blew the trumpet, you also blow the trumpet on every side of the camp. Hallelujah. When I blow the trumpet, you also blow the trumpet on every side of the camp. பாளையமெங்கிலும் நான் எக்காலத்தை ஊதுற வேளையில நீங்கள் என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதணும். ஹல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாடு ஒழுங்குமுறை. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவமானாலும் இப்ப என்ன செய்யணும்? யோசுவாவும் அந்த ஆசாரியர்களும் பட்டணத்தை பிடிச்சது போல அல்ல புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இதுதான் ஒழுங்கு. என்ன ஒழுங்கு? கிதியோன் எக்காலத்தை ஊதுற வேளையில கிதியோனுடைய சேனைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதணும். ஹல்லேலூயா. இப்ப ஹல்லேலூயான்னு நான் மட்டும் சொல்லணும், நீங்க சொல்லணும். இஸ் இட் சோ? அப்படியா? எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. எக்காலம் எல்லார்ட்டையும் இருக்கா?
32,000 பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க மீதியானியரோடு யுத்தம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு பேர் வேண்டாம், பயமும் தீயிலும் உள்ளவன் கீரியாத் மலைகளுக்கு ஓடி போக கடவன். 22,000 பேர் போயிட்டான். திரும்ப 10,000 பேர், இவ்வளவு வேண்டாம், தண்ணி குடிக்க கூட்டிட்டு பா. நாய் போல நக்கி குடித்தவர்கள் 300 பேர். இவர்கள் போதும். அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு எக்காலம், தீவட்டி, பானை கொடுத்தார் இல்லையா? எக்காலம் நான் ஊதுற வேளையில நீங்களும் ஊதுங்க, நான் பாடுற வேளையில நீங்களும் பாடுங்க, நான் அல்லேலூயா சொல்ற வேளையில நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப என்ன நடக்கும்? ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில், ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. அப்படிதாங்க. அதான் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அப்படிதான். கிதியோனின் சேனை தான் புதிய ஏற்பாட்டில் வெற்றி நடை போட்டுக்கொண்டு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. கிதியோனுடைய சேனை தான் வெற்றி கொடி பிடிக்க போறது. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. ஹல்லேலூயா. எக்காலம் ஒருவர் கிதியோன் தொனித்தா எல்லாரும் தொனிக்க வேண்டும். இங்க ஒருவர் எக்காலம் தொனித்தா மீதி எல்லாரும் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்தா தூக்கம் வருதா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனிலே தேவராய கர்த்தர் உலாவி வந்தார். நம்முடைய சபைக்கு நமது ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள். குளிர்ச்சியான வேளையில தூக்கமா வருதா? எக்காலத்தை எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எழும்புங்க, எக்காலத்தை எடுத்து ஊதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே அடியாக துணிக்கிற வேளையில ஆண்டவர் ஜெயம் கொடுத்து விடுகிறார். சத்துருக்களின் மேல் ஜெயம் கொடுக்கிறார். சத்துருக்களை சேனை மடங்கடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அங்க சவுல் ராஜா பெலிஸ்தியர் மேல யுத்தம் பண்ணி வெற்றியை கண்டு கொண்டார். அந்த வெற்றியை எபிரேய ஜனங்கள் அறியட்டும் என்று சொல்லி அதற்காக எக்காலம் ஊதுகிறான். 1 சாமுவேல் 13:3. Saul blew the trumpet throughout all the land, saying, let the Hebrews hear. சவுல் ராஜா பெலிஸ்தியர் மேல யுத்தம் பண்ணி வெற்றியை கண்டு கொண்டார். அதை எபிரேயர்கள் அறியட்டும், கேட்கட்டும் என்று சொல்லி எக்காலத்தை ஊத சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நல்லா இருக்கா? எக்காலம் தேவன் பெலிஸ்தியர் மேல ஜெயத்தை தந்து விட்டார் என்பதை நம்முடையவர்களும் அறியட்டும், அதற்காக எக்காலம் ஊத சொல்கிறான் சவுலரசன். கரெக்ட். சரியா தப்பா? சரிதான். தேவ ஜனங்கள் தைரியம் அடையுங்கள், பலனடையுங்கள். நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வியாதிகளை குணமாக்கிறவர், பிசாசுகளை துரத்தினவர், சத்துருக்களின் மேல் ஜெயம் கொடுத்தவர், மதமார்த்த தடுப்பு சட்டத்தை மாற்றி தந்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர். அதை என்ன செய்யணுமா? எல்லா தேவதனங்களை அறிந்து பலனடையட்டும், தைரியம் அடையட்டும். அதுக்குத்தான் சபைகளிலே சாட்சி நேரம் என்பது. அன்பானவர்களே, சவுலரசன் செய்தது ஆடம்பரத்துக்காக அல்ல, அது ஆடம்பரத்துக்காக அல்ல, அது விளம்பரத்துக்காக அல்ல. தேவ ஜனங்கள் சிறப்படட்டும், பலனடையட்டும், தைரியப்படட்டும். நல்ல நோக்கத்தோடு எக்காலத்தை ஊதுகிறான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு நோக்கம் அங்கே இருக்கிறது. தேவ ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் வெற்றி சிறந்தவர், அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், உங்களை வாழ வைக்கிறவர், வழிகாட்டுகிறவர். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறவர். ஏங்க அதை இவ்வளவு கத்தி சொல்றீங்க? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நோய்கள் பேய்கள் ஓட்டுகிறவர், நொந்து போற உள்ளங்களை தேற்றுகிறவர், ஹார்ட் அட்டாக்கை குணமாக்கிறவர், கேன்சர் வியாதியை குணமாக்கிறவர், பேய்களை எல்லாம் துரத்தி போட்டவர், கவலைகளை தீர்த்தவர், கண்ணீரை துடைத்தவர், பகைகளையும் பழிகாரலையும் அடக்கி போட்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். திடன் கொள்ளுங்கள். ஆண்டவரே சீஷரிடத்தில் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். Be of good courage, for I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் விளம்பரமா சொல்றாங்களா? விளம்பரத்துக்காக இங்கே எதுவும் சொல்லவில்லை. தேவ ஜனங்கள் அவரில் விசுவாசம் வைக்க, அவரில் பலனடைய இப்பொழுது நாம் எக்காலத்தை ஊதுவோம். ஹல்லேலூயா. சாட்சியை சொல்லுவோம். மக்கள் கேட்கட்டும், ஜனங்கள் அறியட்டும்.
புதிதாய் சபைக்கு வருகிறவர்கள் நொந்து போன உள்ளங்களை நமது ஆண்டவர் தேற்றுகிறார். கைவிடப்பட்டவர்களை ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு பக்க பலனாக சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விதவைகளுக்கு அவர் நியாயம் செய்கிறார். கர்த்தர் பெரியவர். பார்வோனையும் அவருடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவர். அவர் மகிமையாயற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் அவர். மகத்துவமானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க மெதுவா சொல்லுங்க. மெதுவா நாங்க எல்லாம் சொல்ல முடியாது. எக்காலத்தை ஊதுகிறோம். ஜனங்கள் அறியட்டும் நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நம்முடைய தேவனே வானத்திலும் பூமியிலும் எல்லா தேவர்களிலும் மேலானவர். ஹல்லேலூயா. இது ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாரும் அறியட்டும், எல்லாரும் புரியட்டும், எல்லாரும் அவர்கள் பலன் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு எக்காலம் ஒரு நாள் தொனிக்க போகிறதா? ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்க போகிறது. For the trumpet will sound, the dead will be raised incorruptible, and we shall be changed. கடைசி எக்காலம் தொனிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வசனங்கள் படிச்சீங்கன்னா 7 தூதர்களிடத்தில் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 எக்காலங்களையும் ஒவ்வொன்றாக தூதர்கள் தொனிக்கும் போது பூமியில அழிவு உண்டாகிறது. அந்த 7வது எக்காலம் தொனிக்கிற வேளையில ஒரு விசேஷித்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அந்த சந்தோஷமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் பைபிள் படிச்சிருக்கிறீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஆனா இது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு கழிகூற வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். வெளிப்படுத்தல் 11:15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஹல்லேலூயா. டு யூ என்ஜாய் திஸ்? இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? 7வது தூதன் எக்காலம் ஊதின வேளையில் என்ன நடக்குது? உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவராக வீற்றிருக்கிறார். அவருக்கு முழு பொறுப்பும் வந்துட்டு 7வது தூதன் எக்காலம் ஊதினார். ஆனா கடைசி எக்காலம் ஒண்ணு இருக்கு. அது நான் நினைக்கிறேன் 8வது எக்காலமாக இருக்கும். அதுலதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 இருக்கு. The Lord will descend from heaven with a shout of the trumpet. எக்கால சத்தத்தோடு ஆண்டவர் வரப்போறார். ஆண்டோட தூதன் எக்காலம் துணிக்க போறார். பூமியிலே ஆசாரியர்கள், ஊழியர்கள், தேவஜனங்கள் எக்காலம் எதுக்கெல்லாம் ஊதணும்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருடைய தூதன் எக்கால சத்தம் துணிக்க போகிறார். 7 தூதர்கள் எக்காலத்தை ஒவ்வொன்றா ஊதுவாங்க. பூமியில அழிவு வந்து கொண்டே இருக்கும். இந்த 7வது தூதன் எக்காலம் தொனிக்கிற வேளையில நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலே எல்லா ராஜ்யங்களும் ஆளுகையும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமுடையவராய் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஒரு எக்கால சத்தம் தொனிக்க போகுது. அது என்ன? நம்முடைய ஆண்டவர் தேவன் தாமே பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும் நாள் மிக சமீபம். அந்த நாளை குறித்த வாஞ்சோடு எதிர்பார்ப்போடு வாழ்வோம். அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென். கர்த்தாவே வேகம் வாரும் என்று அவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.